ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சி சமையல் இன் தமிழ். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பொடுசாக கட் பண்ணுங்கிறது கிடையாது, நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இப்போ எல்லா தக்காளியுமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி 1 கிலோ தக்காளி இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் 2 பாதியாக பிரித்து நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். தக்காளி அரைக்கிறப்போ நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிக்கணும், ஏன்னா தக்காளிலேயே நல்லா தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி ஜூஸை சேர்த்திக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கணும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். வரமிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா அடுப்பு ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கட்டும். நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ சுண்டி வர டைமில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொக்கு செய்கிறப்ப நம்ம மூடி போட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா மூடியில் தண்ணி படும். அது தொக்கில் ஃபுல்லாக இறங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரம் தொக்கு கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை ஓப்பனாக வச்சு தான் செய்யணும். இப்போ தாளிப்புக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ வரமிளகாத்தூள் காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வரமிளகாத்தூள் சேர்த்திங்க. எனக்கு காரம் பத்தாதனால நான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அங்கே கொதிச்சிட்டு இருக்கிற தொக்கில் நம்ம தாளிப்பையை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சுண்டி வந்துருச்சு. தாளிப்பு எப்போவுமே இறக்குற ஸ்டேஜில் தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிளாஸ் பவுலில் சேர்த்தி நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.